வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளிலாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்க? நாங்களும் எங்கள் வீட்டில் நாங்கள் ஊருக்கு போகாமல் சென்னையிலேருந்து சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிட்டோம் பசங்களோட. எங்களோட ஷார்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. தீபாவளிக்கு வந்து சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு விஆர் மகால் பசங்களை கூட்டின்னு போயிட்டு அன்னைக்கு வந்து ஃபுல் டே வந்து என்ஜாய்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. ஈவினிங் அதான் பட்டாசுலாம் வெடித்தோம் பசங்களோட போயிட்டு. அதோட தீபாவளி முடிஞ்சிச்சு. பொங்கலுக்கு வேணால் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. இப்போ வந்து ஊருக்கு போகல, ஏன்னா ஊர்லேயும் வந்து மழை வந்துதா, அதனால் போகல. தீபாவளிக்கு வந்து நாங்கள் அதிரசம் தான் செஞ்சுருந்தோம் எங்கள் வீட்டில். மிச்சம்லாம் வந்து ஸ்வீட்லாம் வந்து வெளியில் கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலில் டீச்சர்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து வெளியில் டியூஷன் போகிறாங்க. அவங்க வீட்டில் கொடுத்த ஸ்வீட்லாம் பசங்க வந்து சாப்பிட்டாங்க. இப்போ வந்து குலோப் ஜாமுன் செய்ய சொல்லி கேட்டாங்க. நான் ஆல்ரெடி தீபாவளிக்கெலாம் குலோப் ஜாமுன் செய்வேன். இந்த டைம் தான் நான் செய்யாமல் விட்டுட்டேன். ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் இருந்தது, அது முடிச்சுட்டு பின்னாடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே லீவு பசங்களுக்கு. ஃப்ரைடே நைட்டு செஞ்சால் காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். நாங்கள் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கணும். எம்டிஆர் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். தீபாவளிக்கு வந்து மளிகை ஜாமான் வாங்கும் போதே நாங்கள் இந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்தோம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இதில் ஒரு பாக்கெட்டை வச்சு தான் இப்போ செய்ய போகிறேன். பாக்கெட்டோட அளவு வந்து 175 கிராம். இதுக்கு வந்து நான் கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். முதல்ல பாக்கெட்டை கட் பண்ணணும், மாவை கொட்டணும். என்னென்ன ப்ராசஸ்? ஓ, இன்ஸ்டன்ட்னா மாவோட தான் இருக்குமா? நான் உள்ள குலோப் ஜாமுன் இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிடலாம்னு நினைச்சேன். இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால ரொம்ப அழுத்தி நம்ம பிசையணும்னு அவசியம் இல்லை. இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பால் வந்து கொஞ்சம் கூட வந்து சூடாக இருக்கக்கூடாது, ஆறி போயிடணும். ஜில்லுன்னு ஆறி போயிடணும். என்ன கிளைமேட்டும் ஜில்லுன்னு தான் இருக்குது. இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணணும் விரலாலே. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விரலாலேயே மிக்ஸ் பண்ணணும். பால் எல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம எந்த ஸ்வீட்டோ இல்லை சமையல் எது செஞ்சாலுமே கொஞ்சம் சொதப்பல் வரும். நானுமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குலோப் ஜாமுன் செய்யும் போது எனக்கும் வந்து கொஞ்சம் குழப்பம்னு இருக்கிற மாதிரி, நல்லா இல்லாத மாதிரிலாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் போக போக எல்லாமே கற்றுக்கிட்டேன். இப்போ நான் வந்து என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் டெஸ்டிங் குலோப் ஜாமுன் செய்ய சொன்னீங்கன்னா சூப்பராக செய்வேன். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சிருவேன். நீங்கள் பாருங்கள், நல்லா குண்டு குண்டா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து பால் ஊற்றணும். நிறைய பேருக்கு வந்து பால் ஊற்றினா கெட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க பால் ஊற்றினா வந்து கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. பால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம பால் காய வைக்கிறப்ப ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம பால் நல்லா காய வச்சிடணும். காய வச்ச பாலை நல்லா ஆறணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி. ஆனால் இத்தனை வருஷமா நம்ம அப்படி ஒன்றும் கெட்டு போன மாதிரி இல்லையா? நம்ம செஞ்சு நிறைய. ஆமாம், நான் செஞ்சது வர ஆகலை. பட் ஆனால் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சோ? அதான் அதுக்கு தான் டிப்ஸ் சொல்லிட்டேன். அந்த டிப்ஸ் இன்னொரு டைம் புரியிற மாதிரி சொல்லிடு, என்ன மாதிரி ஆட்களுக்கு. இல்லை, அதான் நம்ம பால் காய வைக்கிறப்ப தண்ணி அதிகமாக ஊற்றி காய வைக்கக்கூடாது. ஒரு 1/2 லிட்டர் பால் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன டம்ளரில் இந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். 1/4 டம்ளர்னா இவ்வளோதான். இந்த அளவு நல்லா காய வச்சிடணும், நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு ஆரவும் வச்சிடணும் நல்லா. ஆமாம், சூடே இல்லாம. இது வந்து கரெக்டான பதம். விரலாலே பேசுறேன். ரொம்ப அழுத்தி இந்த பூரிக்கு சப்பாத்திக்கு பேசுகிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுவே தானாக வந்து கையிலேருந்து வந்துடும். பார்க்கறதுக்கு பூரி மாவு மாதிரி தான் இருக்கா? பூரி மாவு மாதிரி அழகாக இருக்கு. இந்த கையில் இருக்கிற மாவெல்லாம் இப்படி பண்ணிங்கனாவே வந்துடும். ஏன்னா இந்த மாவுலேயே ஆல்ரெடி வந்து ஆயில் மாதிரி இருக்கும். நம்ம ஆயிலெலாம் இதில் எதுவுமே போடக்கூடாது, வெறும் பால் மட்டும்தான் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம். இது மேலே லைட்டாக வந்து நெய் தடவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு மேல் மாவு வந்து காயாமல் இருக்கும். எனக்கு வந்து வார்த்தையே தடுமாறுது. ஏன்னா மேலே வந்து மாவு வந்து காயாமல் இருக்கும். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட வந்து இதில் மேலே வந்து தடவிக்கலாம். ஆனால் வந்து கடலை எண்ணெய் வந்து இது மேலே தடவக்கூடாது, ஒரு மாதிரி வாசனை வரும். அதனால இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்.
இந்த டம்ளரில் இவ்வளோ பால் எடுத்தேன், ஒரு முக்கால் டம்ளர் இருந்தேன். இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் பால் வந்து மீந்துருச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். நீ குடிச்சிரு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சக்கரை பாகை வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யாதீங்க. நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் லைட்டாக ஆமாம் தடவிக்கணும். இந்த தட்டில் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தடவிட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கையில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது வந்து 2 கையிலையும் நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸாக பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த உருண்டை வந்து சூப்பராக வரும். இந்த மாதிரி பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கணும். வாய்ஸ் நல்லா கேட்குதா? வாய்ஸ் நல்லா கேட்குதான்னு வீடியோ பார்க்கறவங்க தான் தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். இல்ல நம்ம எண்ணெயில போட்டு நம்ம பொரிக்கிறோம் இல்லையா, அப்ப கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் ஜீரால ஊறும் போது சக்கரை பாகுல ஊறும் போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இந்த சைஸ்க்கு எடுங்க. நீங்க சின்ன சின்னதாவே எடுங்க. ஒரு பாக்கெட்ல ஒரு 40ல இருந்து 45 உருண்டை வருங்க. அது வந்து கரெக்டா இருக்கும். சின்ன சின்னதா இருந்தாதான் குலோப் ஜாமுன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அதை கழிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சின்னதா இருந்துச்சு அப்படியே உள்ள நல்லா நைஸா போயிட்டே இருக்கும். நாங்க இந்த ஒரு பாக்கெட் மாவுல வந்து 40ல இருந்து 45 வரும். இது பாருங்க, இந்த சைஸ்க்கு எடுத்துக்கணும். இதை விட சின்ன சைஸ் எடுத்தா கூட நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாவு என்ன பண்ணணும்னா லைட்டா இந்த மாதிரி கையில வச்சுக்கோங்க. இன்னொரு கை உள்ளங்கை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டு இந்த மாதிரி லைட்டாக உருட்டினீங்கன்னா அது நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு சூப்பராக வந்துடும். ஆமாம், விரிசல் இருக்கக்கூடாது. விரிசல் இருந்துச்சுன்னா நம்ம ஜீரால போடும் போது கரைஞ்சி போயிடும். வெடிச்சு கரைஞ்சி. ஆமாம், லைட் வெடிப்பே இருக்கக்கூடாது. பாருங்க, சுற்றி காமி பார்க்கலாது. வேற சைடில். ஆமாம், வெடிப்பில் கிட்ட காமிக்கிறேன். நல்லா வட்டம் போடுறது. வெரி குட். போர்டில் நான் போகிறதோட நல்லா உருண்டையை போடுறேன். இந்த மாதிரி உருண்டை வந்து பிளேட்டில் வந்து நம்ம நீட்டாக செஞ்சு வச்சிடணும். இன்னொன்று கூட நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணிடணும். நல்லா வடை மாதிரி தட்டிடணும். ஆமாம், அதுக்கப்புறம் உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி உருட்டணும். உருட்டினா வந்து ஒரே ஷேப்பில் வரும். அந்த விரிசல்லாம் இல்லாமல் வெடிப்பு இருந்துச்சுன்னா ஜீரால போடும்போது பிரிஞ்சு கொலன்னு எல்லாமே ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பர்ஃபெக்ட் குலோப் ஜாமுன்னா கண்டிப்பாக இதுதான். பாருங்க. ஓ சூப்பர். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுக்கணும். கிட்ட காமிச்சிட்டா தெரியுதா? நல்லா தெரியுது. தெரியுது. நான் கூட ஃபர்ஸ்ட் செய்யும் போது வந்து கொஞ்சம் சொதப்பல் அதிகமாக இருந்தது. ஒரு 2-3 வாட்டி செஞ்சுட்டு பின்னாடி குலோப் ஜாமுன் நல்லா வந்துருச்சு. குலோப் ஜாமுன் செஞ்சோம்னா நம்ம கடையில் ஸ்வீட்டே வாங்க தேவையில்ல. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு காலியாயிரும் நம்ம செஞ்சு ஒன்னே. நான் இந்த குலோப் ஜாமுன் வந்து நைட்டில் தான் செய்கிறேன். ஏன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 8 மணி நேரம் இது வந்து ஊறணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. நம்ம நைட்டில் செஞ்சு வச்சுட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து சரியில்லாமல் ஊறிச்சின்னா ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். நல்லா ஆமாம், இது வந்து எப்படின்னா எண்ணெயில் பொரிக்கும் போது 3/4 வேகும். அப்புறமா இந்த ஜீராவில் போடும் போது இன்னும் ஒரு 1/4 பங்கு வந்து அப்போ வந்து வேகும். எல்லா உருண்டையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், தட்டில் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து ஜீரா காய்ச்சிக்கலாம். ஆமாம், பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பாக்கெட் வந்து 175 கிராம்னு சொன்னேன். இதுக்கு வந்து அந்த பாக்கெட்டில் வந்து 900 கிராம் சர்க்கரை போடணும்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோக்கு 100 கிராம் கம்மியாக. ஆனால் அந்த அளவுக்கு சர்க்கரை போடக்கூடாது. 1/2 கிலோ சர்க்கரை போடணும். அதுதான் கரெக்டான அளவு. இந்த டம்ளர் வந்து 1/4 கிலோ டம்ளர். இதில் 2 டம்ளர் சர்க்கரை நான் போட்டுக்கிறேன். அதே அளவு எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் 900 கிராம் அவ்வளோ கூட என்ன ஆகும்? இல்லை, ரொம்ப அதிகமாக சர்க்கரை வந்து வேஸ்ட் ஆகிடும். இது வந்து கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் சர்க்கரை, 2 சர்க்கரை, தண்ணி.
மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இது வந்து பாகு பதம் தேவையில்லை, லைட்டாக வந்து அந்த அளவு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா குலோப் ஜாமுன் பர்ஃபெக்டாக வரும். ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி தொட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நைஸாக வந்து பிசு பிசுன்னு இருக்கும், கம்பி பதம் இல்லை. ஆமாம், இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து குங்குமப்பூ இருந்தால் கூட நீங்கள் கலருக்காக யூஸ் பண்ணலாம். நான் ஏலக்காய் மட்டுமே சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போடுறதால மணமாக சூப்பராக இருக்கும். இந்த சூட்லேயே வந்து நெய் வந்து கரைஞ்சிரும். நீங்கள் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெய்யெல்லாம் கரைஞ்சிருச்சு போல இருக்குல்ல? ஆமாம், அந்த சூட்லேயே வந்து கரைஞ்சிரும். அடுத்தது குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு குட்டி வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா போதும். இதுக்கு அதிகமாக எண்ணெய் வேணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கோல்டு வின்னர் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி ஊற்றிங்க. இல்லைனா உங்கள்கிட்ட நெய் இருந்தால் கூட நெய்யில் கூட பொரிச்சா சூப்பராக இருக்கும். நெய்யில் பொரிக்கிறதா? பசங்களுக்கு அதிகமாக நெய் பிடிக்காது எங்கள் வீட்டு பசங்களுக்கு, அதனால நாங்கள் வந்து ஆயிலில் தான் இது பண்ணுறோம். ஆனால் கடலை எண்ணெய் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி வாசனை வரும். நம்ம இந்த வானல் வந்து கொஞ்சம் குழியாக இருக்குது, அதனால் இதில் நான் ஊற்றிருக்கேன். குலோப் ஜாமுனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சமாக இருந்தாலே சூப்பராக செஞ்சிடலாம். இது வந்து ஒரு 200 ml இருக்குமா? எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக சூடு ஏறணும், அவ்வளோதான். நம்ம இந்த பாதுஷாலாம் செய்கிறப்ப எண்ணெய் சூடு ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் குலோப் ஜாமுனுக்கு வந்து செய்யணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இதுவும் கரெக்டான டிப்ஸு. ஹை ஃப்ளேம்ல இருந்து கொதிச்சா உள்ள வந்து நம்ம மேலே வந்து நல்லா வெந்து வந்துடும், உள்ள நல்லா வேகாது. அதனால எப்பயுமே வந்து ஸ்வீட் ஐட்டம்லாம் செய்யும் போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் செய்யணும், அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸு. வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுன்னா போதும். இப்போ ஒரு 5-6 உருண்டை வந்து ஃபர்ஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஆமாம், மெல்லமாக சேர்த்துக்கணும், ஒட்டலை. நான் வந்து எண்ணெயில் போடும்போது பார்த்து போடணும்ல, கையில் பட்டுச்சுன்னா அப்புறம் அது வேறு சூடாகும். ஒரு 10 உருண்டை போட்டுங்க, அதிகமாக போடாதீங்க. ஏன்னா இதில் எண்ணெய் அவ்வளோதான் இருக்குல்ல? இல்லை, நம்ம 10 உருண்டை போடும்போது தான் அது ஈவனாக வந்து வெந்து வரும். ஓகே ஓகே. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கூட செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், கொஞ்சம் எண்ணெயில் போட பெருசாகிடுச்சு. ஆமாம், கேட்டல தொட்டும் தொடாமல் இந்த மாதிரி லைட்டாக எடுக்கணும், பூ மாதிரி. அப்போ தான் அது வந்து கையில் பிடிக்கிற மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் வருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரே மாதிரியான கலர் வரும். ஆமாம், இப்போ லைட்டாக எல்லோ வருது, அடுத்து வந்து ப்ரௌன் வரும் போல். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஜீரா வந்து காய வச்சு வச்சிடுறாங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா திரும்ப இன்னொரு வாட்டி நம்ம ஹீட் பண்ணும் போது சர்க்கரை வந்து அங்கங்கே வந்து தெரியும். ஆமாம், திட்டி திட்டா தெரியும். நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்ல வந்து மாவை பிசைஞ்சிட்டு உருண்டை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா சர்க்கரை பாகு வந்து நம்ம காய்ச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் வானலில் வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். இதுதான். ஆமாம், சர்க்கரை பாகு வந்து சூடாக இருக்கணும். இதுவும் நம்ம எடுத்து போடுறப்ப கரெக்டாக அந்த அளவு வந்துடும். ஏன்னா இதில் வந்து ஒரு 3/4 பங்கு வந்து வெந்திருக்கும். சர்க்கரை பாகில் போடும் போது இன்னும் ஒரு 1/4 பங்கு வந்து வெந்து நல்லா வரும், ஊறி. 75%, 25%. நம்ம இந்த கலர்ல கூட எடுக்கலாம். எங்க வீட்ல வந்து நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வந்தாதான் நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு. வந்து குலோப் ஜாமுன் மாதிரி எனக்கு தெரியும், அப்படியே சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே. அதனால நல்லா பொன்னிறமா விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க் வேணுமோ அதுக்குன்னு தீச்சிடாதீங்க. பாருங்க, அடுப்பு தீ வந்து ரொம்ப சிம்மில் தான் வச்சிருக்கேன் பாருங்க. இதோ கரெக்ட் தான். அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் ஈவனா எல்லா சைடும் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும். இது பாருங்க, எல்லா சைடும் ஒன்று வந்து
ஏன்னா ஸ்வீட் ஐட்டம் செய்யும் போது நம்ம பக்கத்துலேயே இருக்கணும், எங்கேயும் இப்படி அப்படி போயிடக்கூடாது, அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். சாப்பிட்றது நல்லா இருக்கும். அப்போ எல்லாம் சும்மா ஏனா தானே செஞ்சால் நல்லா இருக்காது சாப்பிட்றது. நெய் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் நெய்யில் கூட இதே மாதிரி மெத்தடில் செய்யலாம். பசங்களுக்கு வந்து அதிகமாக நெய் பிடிக்காது, அவங்க நெய் வாசனையே பிடிக்காது. நான் வந்து ஜீராவில் அதனால தான் 1 டீஸ்பூன் வந்து நெய் கலந்துட்டேன். குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது அது உள்ளே போயிடும், தெரியாது அந்த வாசனை வந்து. ஏலக்காய் தூள்லாம் போட்டிருக்கிறதால டாம் வந்துட்டு எதை கொடுத்தாலும் முதல்ல வந்து சாப்பிட மாட்டாரு. எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட் வந்து குலாப் ஜாமுன். எங்கள் பொண்ணு பர்த்டேக்கு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு, தீபாவளி, பொங்கல், எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் குலாப் ஜாமுன் தான் ஆல் டைம் ஃபேவரேட். குண்டு குண்டு குலாப் ஜாமுன் டாம் சொல்லுவோம். போதும்ல கலரு? ஆமாம், இதே வந்துச்சு, ஏதோ நல்ல கலர் வந்துடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் இருவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். எத்தனை பாத்திரம் இதில் எடுத்து அதில் போட்டு அதில் எடுத்து இதில் போட்டு டைரெக்டாக போட்டோமா எண்ணெய் தெரிக்கும். சரி சரி சரி. இப்போ வந்து ஜீராவில் போட்டுக்கலாம். நல்லா போட்டு லைட்டாக கரண்டியால் இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அடுத்த பேட்ச் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே. இந்த உருண்டை போடும்போது பார்த்து போடுங்க, எண்ணெய் வந்து மேலே எகிரி விழுந்துடும். எனக்கு கொஞ்சம் பயம்தான், மேலே கையிலலாம் விழுந்து நிறைய சூடு வந்திருக்கு. ஆமாம், ஏன்னா அந்த சீக்கிரம் ஆறாதுல எண்ணெய் இது உள்ளது. போட்டால் அதுவே தானாக எழும்பி மேலே வரும். வந்தாச்சு, இது வருது மேலே. அதனால தான் வந்து சிம்மில் வச்சுக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா சுத்தமாக வந்து சிம்மு வச்சுக்கோங்க நீங்கள். நல்லா எல்லா சைடும் நல்லா இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்குல்ல, கை விடாமல் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கை விடக்கூடாது. ஐயோ கை வலிக்குமே. கை வலிக்க தான் செய்யும். நம்ம வந்து இப்போ கரண்டி எடுத்துட்டோமா, இந்த சைடு வந்து கலர் வந்துடும், உள்ளார சைடுலலாம் வந்து கலர் வராது. ஈவனாக வரணும்னா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எத்தனை ப்ரொசீஜர், பேசாமல் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடலாம் போல இது கடையில். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதும் நம்ம கையால் செஞ்சு நம்ம எண்ணெயில் வந்து வறுத்து சாப்பிட்றோம், அது நல்லா இருக்கும்ல. பசங்களுக்கு நாங்கள் மாதத்தில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சுருவோங்க. மளிகை ஜாமான் வாங்கும்போது ஆல் டைம் ஃபேவரேட்னா குலோப் ஜாமுன் மாவு தான். அது நாங்கள் எப்படி ஆட்டோமேட்டிக்காக எங்கள் மளிகை ஜாமான்ல வந்துடுது, எதுனாலும் எடுத்து வந்துடுவாங்க போயிட்டு. எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல எங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. பசங்க வந்துட்டு பின்னாடி பசங்க கேட்குறாங்கல்ல, அதனால வந்து அடிக்கடி வந்து செஞ்சிடறோம். செஞ்சுட்டா வந்து ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் தான் இருக்கும். அதுக்கு மேல ஒரு நாளைக்கே 10 சாப்பிடுவாங்க. ஒருத்தரே சாப்பிட்டு 10 சாப்பிடுவாங்க. காலையில கொஞ்சம், மதியம் கொஞ்சம், நைட்டுக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க. கேட்டு போயிட்டு படுத்து தூங்கிட்டாரு. நான் சொன்ன மெத்தட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வரும். மத்தவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, நிறைய யூடியூப்ல நான் கூட பார்த்திருக்கேன். பட் ஆனா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இது வந்து நானே வந்து செஞ்சு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கின விஷயத்தை தான் நான் சொல்றேன். ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சுட்டு ஜீராவில் சேர்த்துட்டேன். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போதான் கொஞ்சம் எல்லாம் அமுங்கி போயிடும். இல்லை ஈவனாக அப்போ தான் எல்லாமே வந்து ஊறி வரும். ஆமாம், ஃபஸ்ட்டில் செஞ்சதெல்லாம் நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. நான் செஞ்ச குலோப் ஜாமுனுக்கு வந்து 43 உருண்டை வந்துச்சு. 43? ஆமாம். இப்போ வந்து இந்த கரண்டியை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுக்கலாம். இருக்கிற மாதிரி ஒரு தட்டுல. ஆமாம், ஒரு சிலர் சொல்கிறாங்க தட்டு போட்டு மூடி வைக்கக்கூடாது, கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு. நம்ம குலோப் ஜாமுன் செய்கிறோம் இல்லைங்களா, இது வந்து செய்கிறப்ப இந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் வேகும். உள்ளார வந்து ரொம்ப உள்ளார டீப்பாக வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும், அது ஜீராவில் தான் வேகும். அதனால தான் இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். வெளியே காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது நம்ம வந்து காலையில் வந்து எடுத்து பார்க்கணும், ஒரு 8 மணி நேரம். ஆமாம், 8 மணி நேரம் விட்டுறணும். காலையில் எடுத்து பார்க்குறேன், நான் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அது எடுக்கும்போது ஒரு வீடியோ எடுத்தால் நல்லா இருக்கும். ஆமாம், நான் காலையில் எடுத்து காமிக்கிறேன். நாங்கள் இது வந்து நைட்டில் தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். நைட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி தான் இது நாங்கள் செஞ்சோம். அப்போ தான் காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தூங்கி தானே ப்ரஷ் பண்ணிட்டு முதல்ல நம்ம காலையில் பார்க்கலாம். பாய். மார்னிங் திறந்து பார்க்குறேன், இந்த மாதிரி மேலே தண்ணி இருக்கும் தட்டு மேலே. இதை வந்து பொறுமையாக எடுத்துடணும், இது உள்ளே விழாத மாதிரி. இந்த குலோப் ஜாமுனை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். அப்போ வந்து
ஒரு 4-5 நாள் வச்சு சாப்பிடும் போது கூட கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இது கொஞ்சமாக தான் இருக்கும், வெளியே வச்சு சாப்பிடலாம். ஆமாம், நான் வந்து ஒரு பாக்கெட் மாவு தான் செஞ்சேன். அதில் வந்து ஒரு 45 உருண்டை வந்தது. பசங்க வந்து நைட்டே வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு குலோப் ஜாமுன் வந்து பாதி காலி பண்ணிட்டாங்க. இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குது. பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.